எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். எல்லா மாதத்துக்கும் நாம் ராசி பலன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மார்கழியில் வரக்கூடிய பயிற்சி நமக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மார்கழி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் குருவோட வீடான தனுசு ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி அவர் மாறி மகர ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் குரு பகவானோட வீடான தனுசுக்கு போகிறாரு. புதன் விருச்சிகத்திலேருந்து 23ஆம் தேதி தனுசுக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று துலா ராசியில் உட்காந்துருக்காரு. 9ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது இந்த மாதத்தில். அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக பலம் இல்லாமல் வக்கரம் அடைஞ்சு கடந்த குருவுக்கு இப்போ பலம் கிடைச்சிருக்கு. அப்போ அவரோட பார்வையோட வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்க போகுது. அப்படிங்கிறதால இந்த குருவோட வக்கர நிவர்த்தி அவசியமாக பார்க்கப்படணும். அதோட சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. 2.5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி நடக்குது. மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. விஷப்பாம்பு ராகு மீன ராசிலையும் விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களோட ராசியிலேயே பலத்தோட ஆட்சியில் உட்காந்துருக்காரு. அவரோட லாபாதிபதி புதன் ராசியில் இருக்கார். இதனால் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். பெருசாக பாதிக்காது. நிறைய புது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் அதை வச்சு 10 ரூபா காசு போனோம் அப்படிங்கிறதும் சம்பாரிச்சிக்கலாம். இந்த மாதத்தில் சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட ராசிக்கு சனி பகவான் இது நாள் வரைக்கும் ரொம்ப அற்புதமான இடத்துல இருந்தார். 3ஆவது இடத்துல தைரிய வீரிய சனியாக இருந்துட்டு இப்போ 4ஆவது வீட்டுக்கு போகிறாரு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது மார்கழி 4ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக. பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இதை நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல, உடம்பு நல்லா இருந்ததுன்னா மனசும் தெம்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர் வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ வாகன யோகத்தை சனி பகவான் கொடுத்துருவார். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனி அப்படிங்கிறதுல பாதி, அதையும் நாம் மறந்துடக்கூடாது. சில பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்க வேண்டியது கூட கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். மற்றவன் ஒரு 6 மணி நேரத்தில் முடிக்கிற வேலையை நம்ம 2 நாள் எடுத்துக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்று செய்ய போனோம்னா அதில் ஒரு தடங்கள் வரும். ஒட்டிக்கு ரெட்டி வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்கும். அப்போ சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் அப்படிங்கிறத நீக்கிறதா இருக்கும். அதோட உங்களோட ராசிக்கு மார்கழி 9ஆம் தேதி வராரு சுக்கிர பகவான். ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. அப்படிங்கும்போது திருமண கனவுகள் அப்படிங்கிறது நனவாகும். ரொம்ப நாளாக வரன் அமையாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தயக்கம் பயம் இதெல்லாம் இல்லாமல் சரி எது வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடைய தான் காரியத்தை ஆரம்பிப்பீங்க. இதுமாரி கலைத்துறையில் ஆர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சிகள் செய்யணும். இப்படியே இருந்தால் பத்தாது, வேறு ஏதாவது செய்யணும். வர்ற காசு நம்ம செலவுக்கே சரியாக போகுது, 10 ரூபா கடன் அடைச்சி மிச்சப்படுத்தணும் அப்படின்னா வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்க தொடங்குவீங்க. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் புது முயற்சிகள் அப்படிங்கிறது செய்யாமல் இருந்துக்கிறது நல்லது. இதுமாரி இடம் பூமி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஒரு இடத்த விற்றுவிடலாம், இல்லை ஒரு இடம் வாங்கி போடுவோம், இல்லைன்னா பாகப்பிரிவினை செய்யாமல் இருக்குது பூர்வீக சொத்தில் பாகம் வெட்டுவோம், இப்படி ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அது அமையாது, இழுத்துக்கிட்டே கிடக்கும். அதோட குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதாவது மார்கழி 4 சனிப்பெயர்ச்சி என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கே குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படிங்கிறதால ஓரளவுக்கு தனவரத்து நல்லா இருக்கும். ஏன்னா 2வது வீட்டுக்கு அவர் அதிபதி இல்லையா, அப்போ தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படிங்கும்போது நிறைய
நினச்ச காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் பூர்த்தி ஆகிடும். அன்றாட தேவைகள் அப்படிங்கிறதுல எந்த விதமான கஷ்டம் இருக்காது. ஒரு பாக்கி சாக்கி அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அதுமாரி வெளிநாட்டிலேருந்து ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரோ நண்பன் ஒருத்தன் இருக்கான், கூட்டாளி ஒருத்தன் இருக்கான், ஒரு வெளிநாட்டில் இருக்கான், என்னையும் கூப்பிட்டுக்கிறேன்னா, விசா அனுப்புகிறேன்னா, இந்த மாதிரி ஏதாவது காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் 6வது வீட்டில் குரு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. 6ல் குரு அப்படின்னா ஊரில் பகை. அப்போ தேவையில்லாமல் அடுத்தவன் பஞ்சாயத்துக்கு நம்ம போகக்கூடாது. அண்டை எல்லார் வகையில் நிலப்பிரச்சனை வந்தது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நம்ம நிலத்தை அளந்து வேலி போட்டுக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. தேவையில்லாமல் சண்டை வெட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதோட ஒரு டீ கடைக்கு போகிறோம், ஒரு காப்பி கடைக்கு போகிறோம், 4 பேர் உட்காந்து அரசியல் சினிமா ஏதாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் நம்ம குறுக்க வாய விடக்கூடாது. எவனோ கடை கட்டு போகிறான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இருக்கணும். எங்கேயாவது சண்டை நடந்தால் வேடிக்கை பார்க்க விலைக்கு விடலாம் போகக்கூடாது. நமக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து அதால் வரும். திடீர்னு போலீஸ் யாரைங்க உள்ளே பூந்து நிற்கிறவனெல்லாம் 4 சாத்துவாங்க, அதில் 2 நமக்கு உளுந்து போவோம். அதனால் எவனோ எங்கேயே கடை போகிறான், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நல்லது. அதோட தனுசு ராசியான உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் மார்கழி 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. தனஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போகிறாரு அப்படின்னா இப்போ பணம் கொளிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். பங்குச்சந்தையில் லாபம் அடையலாம். புது தொழில் தொடங்க திட்டங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும். என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அது நல்ல விலை ஏறி இருக்கும். நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, சும்மா ஒரு 2 லட்ச ரூபாய் வாங்கி போட்டோம், இன்றைக்கி 5 லட்சம் கேட்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அதோட உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு 5வது இடத்துலையும் கேது 11வது இடத்துலையும் இருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்காரு. அப்படிங்கும்போது பூர்வீக சொத்துல கொஞ்சம் வில்லங்கம், தந்தை வழியில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. தந்தையாரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ராகு 5ல் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. தந்தையார் நல்லா இருப்பார், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போவோம், 10,000 5,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுமாரி பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நல்லா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும், உடம்பு சரியில்லைன்னு வந்து நிற்கும். அப்போ நம்ம 1000 2000 இதுமாரி விரைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லாபஸ்தானத்தில் கேது இருக்கார் அப்படிங்கிறதால இங்கிட்டு போச்சு அப்படின்னாலும் இங்கிட்டு வந்துடும். வரவும் செலவும் சமமாகிற அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்கள் வந்து நடத்தை அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று இழுக்கும், ஒன்று கொடுக்கும், ஒன்று கெடுக்கும், ஒன்று இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடும். மார்கழி 23 தனுசு ராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அப்போ கல்வி தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி. இப்போ சரியாக படிக்காத பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா படிக்கும். பள்ளிக்கூடத்து பக்கம் போனோம்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்திருக்கான், இப்படியே அவனை பிடிங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர்களே கூப்பிட்டு நம்மளை பாராட்டக்கூடிய அளவுக்கு கல்வி கேள்வியில் பசங்க நல்லா வந்துடுவாங்க. அதோட உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இம்மாதத்தில் 9ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் முதலீடு போடுறதை தவிர்த்துடணும். கடன் வாங்கி முதல் போடுறது இந்த வேலைலாம் வச்சே கூடாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் வருது அப்படிங்கும்போது கூடுதல் கவனம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அங்கே போ இங்கே போகணும், நம்மளை ஒன்று கிடக்க ஒன்று இழுத்து அடிப்பாங்க. பெரிய அலைச்சலுக்கு தகுந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா ஒன்றும் இருக்காது. எப்பவும் போல் வாங்குகிற சம்பளம் தான். அப்போ பேசாமல் நான் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பேனேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுமாரி மார்கழி மாதம் 11ஆம் தேதி காலையில் 9:57 மணிலேருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி மாலை 6:37 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் கொஞ்சம் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வள்ளி தெய்வ ஆணை சகிதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குறது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். 6ல் குரு இருக்கார். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். அர்த்தாஷ்டமத்துக்கு சனி வராரு. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏலபால மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். இதை செஞ்சிட்டாலே இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.